எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனு கிருஷ்ணா. ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் சைல்டு ஆர்டிஸ்ட். இப்போ ரீசெண்டாக நான் கத்தியில் விஜய் சாரோட தங்கச்சியாக பண்ணியிருக்கேன். வெள்ளைக்காக்கா மஞ்சக்குருவி இது என்னோடய 4th ஃபிலிம் ஹீரோயினாக பண்ணுறது. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ ஸோ மச். வெள்ளைக்காக்கா மஞ்சக்குருவி ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட ஒரு படம், அற்புதமான ஒரு படம். பாஸ் மணிவண்ணன் அவர்களுடைய தயாரிப்பில், முரளிதரன் அவர்களுடைய இயக்கத்தில். இதில் எனக்கு MS பாஸ்கராகவே ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. அரக்கோணத்தில் நடக்கிற மாதிரியாக ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அற்புதமான ஒரு படம். படத்தை பாருங்கள், ரசியுங்கள், வெற்றி படமாக்குங்கள்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். JNLmedia.com வியூவர்ஸுக்கு என்னோட வணக்கம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் தர்ஷன். நான் ஆக்சுவலாக இது என்னோடய செகண்ட் மூவி, பட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற மூவி இது தான். இதில் பார்த்தீங்கன்னா 5 சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டில் 4 மெலோடிஸ் இருக்குது. நாங்கள் வெற்றி படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், என்னோடய பேர் கார்த்திக் தாஸ். நீங்கள் பார்க்குறது வெள்ளைக்காக்கா மஞ்சக்குருவியோட ஆடியோ லான்ச். இந்த படத்தில் நான் பாண்டின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இவர் ஒரு வேலையில்லா பட்டதாரி. இவர் காதல் வயப்பட்டதுக்கப்புறம் சில நிகழ்வுகளால் இவர் மாற்றப்படுகிறார். அந்த மாற்றம் இவர் ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையை கையாள வைக்குது. ஸோ இதுதான் அவர் கதைக்கு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுவும் இந்த மாதிரி ஒரு புது ஹீரோ வச்சு முரளி சார் இதை ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோஸ்டார் அனு கிருஷ்ணா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சச் அ ஜென்வன் பர்சன். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ பார்க்காம ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி ஒரு கோஸ்டார் கிடச்சதுக்கு. இதில் எனக்கு அம்மாவா மீரகிருஷ்ணன் மேம், தென்னவன் சார், சேஷு சார், சக்திவேல் சார், MS பாஸ்கர் சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க கூடலாம் ஃப்ரேம் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ அனுபவம் அவங்களுக்கு. அந்த அனுபவம் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறத இன்ஃபேக்ட் சிறந்ததுன்னு சொல்லலாம். கேமராமேன் விஜய் சார் செட்டில் அவ்வளோ பேசவே மாட்டார். ஆனால் படம் பார்த்திங்கன்னா விஷுவல்ஸ் பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ தான் எனக்கு புரியுது அங்கே ஏன் அவர் பேசலை அப்படின்னு. பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் முரளி சாரை பற்றி சொல்லணும். முரளி சார் சிந்தனை செயல் எப்பயுமே இந்த படத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும். எப்போ ஃபோன் பண்ணாலும் இதை பற்றி தான் பேசுவார். தீபாவளி பொங்கலுக்கு விஷ் பண்ண கூட அவர் சொல்கிறது தான், கார்த்திக் நம்ம படம் ரிலீஸ் தான் கார்த்திக், நமக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே அப்படின்னாரு. ஒரு நெகிழ்வான பயணம் இது. எங்கள் டீமோட சந்தோஷமான தருணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த முரளி சாருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த வெள்ளைக்காக்கா மஞ்சக்குருவி ரெண்டுமே உயர பறக்கணும். டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஹீரோ ஹீரோயின் மியூசிக் டைரக்டர் சாய் தர்ஷன் நல்லா பண்ணியிருந்தார். ஓப்பனிங் சாங் அந்த திருவிழா சாங் நல்லா இருந்துச்சு. 2 டியூட் சாங் நல்லா இருந்துச்சு. அந்த கோவில் சாங்கில் ஒரு வரி இருந்துச்சு, உன் தங்கச்சி நான் வச்சுக்கலாமான்ட்டு. அந்த வரி கேட்கும்போது எனக்கு ஊரில் வச்சுட்டு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு இடையில ஊருக்கு போகும்போது ஃப்ரெண்டோட அண்ணன் இருக்குங்க, பொண்ணு வைக்க போயிருந்தோம் அவருக்கு. நாங்களும் கூட போயிருந்தோம். அப்படியே பொண்ணு வந்துச்சு. எப்போ போல் படத்தை பார்க்க மாதிரி தான் காஃபிலாம் கொடுத்துச்சு. எனக்கு பொண்ணை பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஃபஸ்ட் நான் கட்டிக்க போகிறது அவர். என்னடா கருப்பாக ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்ட்டு விட்டேன். மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிக்கிட்டார். ஷாக்கு. பொண்ணு சரியில்லை பிடிச்சிருக்குறாரு. சரி ஓகே, பொண்ணை பார்த்து வெளியே வந்தாச்சு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, பொண்ணு அவளுக்கு சரியில்லை, அது பொண்ணு பிடிச்சிருக்குன்ட்டீங்கன்னாப்பா. இல்லை பொண்ணு சரியில்லை, தங்கச்சி நல்லா இருந்துச்சுனாப்பா. உங்கள் கொய்யாவில் அப்படின்ட்டு, நீ கட்டிக்க போகிறது தங்கச்சியாக அக்காவை கட்டிக்குவோம், தங்கச்சி கணக்கெல்லாம் இருக்குல்ல, பின்னாடி கரெக்ட் பண்ணிக்கலாம் போடான்ட்டு மாதிரி அந்த வரி கட்டணும். அது சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், நம்ம இந்த வரியில் கட்ட நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்க நீங்கள். வெள்ளைக்காக்கா வெள்ளைக்குருவி மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் பேரும் புகழும் அடைய ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த டைட்டிலே ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில், ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஒரு கதை. ஐயா அவங்க சொன்னாங்க கதையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தருக்கு தோணக்கூடிய கருத்து இன்னொருத்தருக்கும் தோன்றதில் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதை உடனே தேடிட்டாங்க, கதையை தேடிட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தன் அவங்க அம்மான்னு கூப்பிட்டா இன்னொருத்தன் அவங்க அம்மாவை அத்தை என்ன கூப்பிட முடியும்? அப்படி கூப்பிட முடியாது இல்லையா? ஸோ 2 பேருக்கு ஒரே டைமில் அம்மானு கூப்பிடணும்னு தோணியிருக்கு, கூப்பிட்டுட்டாங்க.
அதை யார் எப்படி கூட அம்மா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுவான், அம்மா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுவான். அது எது ஜனங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை ஏற்றுக்குவாங்க. அப்படி தான். அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில், 100 ரூபா கொண்டு போனால் அன்னைக்கு 5 பேர் சாப்பிடணும் வீட்டில். நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதுலேயே அவர் காசு சேர்த்து பிள்ளைங்க படிப்புக்கு கட்டணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அதை தவிர அவர் ஒய்ஃபு, அவர் 3 குழந்தைகள் சாப்பிடணும். அவ்வளவு கஷ்டம். அவர் ஒரு டப்பிங் ப்ரொடியூசர் ஒருத்தரை போய் பார்க்குறதுக்கு போயிருக்கிறார், ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு. அப்போல்லாம் நான்லாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்த காலத்தில் கன்வீனியன்ஸ் 5 ரூபா சம்பளம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு நான் பிட் வாய்ஸ்லாம் நிறைய பேசியிருக்கேன். இப்போ 100 ரூபா கொடுப்பாங்க. அதில் 100 ரூபாயில் அந்த கமிஷன், அந்த இன்சார்ஜ் கமிஷன் அதெல்லாம் போக ஒரு 90 ரூபா வரும் கைக்கு. இந்த கன்வீனியன்ஸ் ஒரு 5 ரூபா வரும், 95 ரூபா வரும். இந்த 95 ரூபாயில் அவர் 5 பேர் சாப்பிடணும். அப்படி ஒரு கஷ்டமான ஒரு இது. அவர் அந்த டப்பிங் ப்ரொடியூசரை பார்க்குறதுக்கு போனவர் இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது வாய்ப்பு நீங்கள் தான் பார்த்து அப்படின்னு தயங்கி கொடுங்கன்னு கூட கேட்குறதுக்கு தயங்கி, அப்படியா சரி அடுத்த மாதம் 2 படம் ஆரம்பிக்கிறேன்ப்பா, வந்துடு அப்பா வந்துடுறேண்ணே, ரைட். 15 நாள் ஒரு படம், இவருடைய சாப்பாட்டு செலவு அந்த கம்பெனியில் போயிடும். 15 நாள் இன்னொரு படம், அதுவும் அதே கம்பெனியில் போயிடும். அதை தவிர டெய்லி 5 ரூபா கன்வீனியன்ஸ் கொடுப்பாங்க, சம்பளம் ஏதோ வரும், வீட்டுக்கு கொடுத்துடலாம். இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே வந்துருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இவர் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறார் அந்த ப்ரொடியூசர். அந்த படம் சாயங்காலம் ப்ரொஜெக்ஷன். இவர் சாயங்காலம் வந்துடுறியா நம்ம படம் ப்ரொஜெக்ஷன் வா பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு என்ன அந்த படத்துக்கு கூப்பிடாமல் இருந்திருக்கலாம், இல்லை நானாவது போகாமல் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் தான் என் சனியை என் வாயில் சம்பளம் கொட்டி உட்கார்ந்தான்னாரு. இவர் போய் படத்தை பார்த்துருக்கிறாரு, படம் பிடிக்கல. சரி இவர் அடுத்ததாக கொடுக்க போகிற ஒரு 2 படத்தையாவது மனசில் வச்சுக்கிட்டு இவர் பேசாமல் வந்திருக்கலாம். இல்லை வெளியில் வரும்போது படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நின்றுருக்குறாங்க. இவர் இப்படி ஓரமாக அப்படி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு. என்னையா என்ன நீ பாட்டுக்கு சொல்லிக்காம போகிற, படம் எப்படின்னு இருக்கார் ப்ரொடியூசர். உங்களுக்கு என்னண்ணே? ஓ எனக்கு ஒன்றும் இல்லையா, படம் எப்படி அதை சொல்லு. இல்லைண்ணே இங்கே யோ படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்லு. அண்ணே நல்லா இல்லைன்னா நீங்கள் திட்டுவீங்க, நல்லா இருக்குன்னா ஆண்டவன் திட்டுவானா, என்னென்ன பண்ணுறது. அடுத்ததாக கொடுக்க வேண்டிய 2 படம் கட்டு. அந்த அளவுக்கு மோசமாக ஒரு கதை இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் என்னை கூப்பிடும்போது அதே மாதிரி இந்த படத்தில் ஐயா அவங்க சொன்னாங்க இந்த வச்சுக்கிற மேட்டரை பற்றி. எங்கள் தெருவில் நான் காதால் கேட்டது, ஒரு பொம்பளை எங்கள் தெருவில் யூஸ்வலாக போவோம், ஒரு கூடையை தூக்கிட்டு போகும்போது எதிர்க்க ஒரு பொம்பளை கேட்குறான், என்ன முடியுமா உனக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு தகராறாமே, அது என்றைக்கு தான் நடக்கலையா, அப்போ தான் நடந்துக்குது. அது எங்கேங்கிறேன் வீட்டில் பட்டுங்கிறான் அப்படின்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லிச்சு. இப்போ உன் கூட இல்லையா அவன்? என் கூட இல்லை, என் தங்கச்சி வச்சுன்னுக்குறான். அடப்பாவி அப்படியே பண்ண. சரி நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணுறது, அவங்க அண்ணாத்தைய வச்சுன்னுக்குறேன். அந்த மாதிரி இதில் இந்த வச்சுக்கிற மேட்டர் தங்கச்சி வச்சுக்கோ அப்படின்னு இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக போடுறது. எடுத்துக்கிறது யார் யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது பொறுத்து தான் இருக்குது. பட் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளைக்காக்கா மஞ்சக்குருவின்னு படத்துக்கு தம்பி முரளிதரன் என்னை கூப்பிடும்பொழுது ரொம்ப அழகாக கூப்பிட்டார். ஆனால் இதில் நீங்களாக வர்றீங்க, மேக்கப் ஒன்றுமே வேண்டாம், மேக்கப் போட்டாலும் மூஞ்சி இப்படி தான் இருக்கும், அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஐயா அவர்கள் சொன்னாங்க, எந்த நேரமும் அந்த கருத்திலேயே இருக்கணும், அந்த கதையிலேயே இருக்கணும், அதற்குள்ளேயே வாழ வேண்டும் அப்படின்னு. நைட்லாம் அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் வணங்குகின்ற எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த குழுவுக்கும் புதுமுக கதாநாயகன் கார்த்திக் தாஸ் அவர்களுக்கும், கதாநாயகி அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் திரு சாய் தர்ஷன் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து,
என்னை இங்கே கூப்பிட்டு பெருமைப்படுத்தியதுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேடும்போது கிடைக்காத வாய்ப்பு தான் இது. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பார்த்திபன் சார் கடவுள்னு சொல்லலாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்து திறமையை கண்டுபிடிச்சி. ஸோ அதே மாதிரி இந்த சாங் எல்லாம் எடிட்டிங் எல்லாமே பண்ணி பார்த்து எப்படின்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். நான் நல்லா பண்ணியிருந்தேன். எனக்கு என்னென்னா நான் இன்னொரு ஹீரோவை கம்பேர் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயம் நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் மியூசிக் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் டைரக்டர் வந்து புதுசு, ப்ரொடியூசரும் புதுசு. இதே மாதிரி எல்லோரும் புதுசாக இருந்து ஒரு பெரிய ஆக்டரோ இல்லை பெரிய பேனரோ பார்ப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே இவங்க வந்து எல்லாருமே புது ஆளாக போட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஐ ரியலி தேங்க் ஹிம் ஃபார் தட். இதே மாதிரி நிறைய பேர் நல்ல திறமை உள்ளவங்க நிறைய படம் எடுத்து நல்ல பேனர் கொடுத்து நல்லா ரீச் பண்ணோம். சொன்ன மாதிரி சார் ப்ரொமோஷன் பற்றி பேசினார். ஸோ ரியலி அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேவை. ஏன்னா மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2000 நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். 2000 ரொம்ப செலவு. அப்போ வந்து என்னோடய சம்பளமே ஒரு 20,000 ரூபா தான். அதில் நான் 18,000 ரூபா கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஷூட் தான். எப்போ 2000. அந்த ஃபோட்டோவை ஒருத்தனும் மதிக்கலை. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தான். அந்த ஒரு ஃபோட்டோ ஒரு 100 ஃபோட்டோ எடுத்தான் என்னோடய ஃப்ரெண்டு. கார்த்திக் கணபதியின் பேர், சொல்லிக்க கடமைப்படுறேன். அவன் எடுத்த ஒரே ஃபோட்டோ தான் இந்த 23 ஷார்ட்லும் ஒரு 7-8 ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அது கிடைக்கிறதுக்கான ஒரே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சது அந்த ஃபோட்டோ தான். ஒரு சினிமா டேரக்டரி ஒன்று இருக்குது, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய டேரக்டரி. ஸோ யூஸ்வலாக அந்த டேரக்டரியில் தான் இருக்கும். என் கூட நடிப்பு பயிற்சி பயிலும்போது ஒரு பாலாஜி ராஜசேகர்னு ஒரு நண்பர், அவர் என்ன பண்ணார், எனக்கு நான் தேடுறதெல்லாம் பார்த்து நான் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்து என்னோடய ஃபோட்டோ எடுத்து அந்த டேரக்டரில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார். நான் வேண்டாம் அப்படின்ட்டேன். அவர் எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டு அந்த புக் எடுத்து வந்து என் கையில் கொடுத்துட்டார். ஸோ எனக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி கால், சார் ஹீரோன்னு நடிங்க, இவ்வளோ கொடுத்துருங்க அப்படி. சார் ஹீரோன்னு நடிக்கிறதுக்குலாம் காசு இல்லை சார் என்கிட்ட, நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது சார் அப்படின்னா. ஸோ இது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு 1.5 வருஷம் நடந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் ஒரு கால் வந்துச்சுங்க. உண்மையாக நான் சொன்னேன்ல, ஆண்டவன் காலில் கூட விழுந்துட்டேன். ஆண்டவன் வந்து அட போப்பா அப்படின்னு திரும்பும்போது ஆண்டவன் கொடுப்பாரு அப்படின்னல்ல. அப்படி தான் வந்து ஒரு வாட்டி முரளி சார் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, கார்த்திக் நாங்கள் வெள்ளைக்காக்கா மஞ்சக்குன்னு ஒரு படம் எடுக்கிறோம், உங்கள் ஃபேஸ் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, வரீங்களா, மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அம்மாவா மீரா கிருஷ்ணன் பண்ணுறாங்க, தென்னவன் சார் பண்ணுறாரு, சேஷு சார் பண்ணுறாங்க, எல்லாம் சொன்னார். அவர் கதையெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. நான் சொல்லிட்டேன், சார் தயவு செஞ்சு நிறுத்துங்க. இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து பணம் எதிர்பார்க்கணும்னா சத்தியமாக என்கிட்ட இல்லை சார், என்னால் முடியாது அப்படின்னேன். ஃபோன்லேயே சிரிச்சிட்டார். உங்களை மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னார். எனக்கு நான் வெற்றி அடையணும்னு போராடுறேன், உங்களை மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னார். போனோம், ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தார், ஒரு ட்ரையல் ஷூட் எடுத்தார். எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. மெயினாக என்னை வந்து இங்கேயும் நிறைய நிகழ்வுகள் நடந்தது, நிறைய பேருக்கு என்ன பிடிக்கல. பட் ஆனால் அதுக்கப்புறம் படம் பார்த்து அந்த படம் யூனிட்லாம் முடித்தோன்னா என்னை பிடிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் என்ன சந்தோஷப்பட வச்சு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தோட கேமராமேன் சார் விஜய் சார், அவர் தான் டைரக்டர் சார் கிட்ட இன்ட்ரோ கொடுத்தாரு. ஒரு 50-60 ஹீரோயின்ஸை பார்த்து வச்சுருக்காங்க, நிறைய மாடல்ஸு, நிறைய ஃபோட்டோகிராஃபி. ஐயோ நம்மளெல்லாம் சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருக்காளே பொண்ணு, ஹோம்லியாக இருக்காளே, நீ தான் கதைக்கு நல்லா சூட்டாக இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் ஃபுல் டீமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காட்க்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸும் எப்பவும் வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.